ईश्वर के गुण को अध्ययन करने के लिए यहाँ पर हम इकट्ठे हैं. இன்றும் கூட ஆண்டவருடைய குணாதிசயத்தை தியானிப்பதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். आज जो मदर्स डे हर जगह में सेलिब्रेट किया जा रहा है. இன்றைய நாளை தாயார் தினமாக எல்லா இடங்களும் அனுசரிக்கப்படுகிறது. हमारे घर में या हमारे स्कूल में या हमारा होम्स प्रोजेक्ट में परमेश्वर हमारे लिए कई बच्चों को हमारे लिए दिया है. நம்முடைய வீட்டிலே, நம்முடைய ஸ்கூல்ல, நம்முடைய ஹோம்ஸ் ப்ராஜெக்ட் அநேக இடங்களிலே அநேக பிள்ளைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். दुनिया में हमेशा हम इन बातों को कह सकते हैं, मां के समान प्रेम करने के लिए, प्यार करने के लिए कोई नहीं है. இந்த உலகத்திலே நாம் இந்த காரியத்தை எப்பொழுதும் சொல்ல முடியும், தாயை போல சிநேகிக்க இந்த உலகத்திலே ஒருவரும் இல்லை. जरूर मैं 2-3 दिन से मेरी मां की ज्यादा याद किया. மெய்யாகவே கடந்த 2-3 நாட்களாக என்னுடைய தாயை நான் அதிகமாக நினைத்து जरूर பார்த்தேன். मेरी मां की मृत्यु 74 में हुआ, 74 उम्र में हुआ. 74 வயதிலே என்னுடைய தாய் மரித்தது உண்மைதான். सॉरी 84 में. சாரி 84. तो भी जब कभी भी मैं सोचता हूं और मां की प्रेम को हमेशा मैं याद करता हूं. ஆனால் எப்பொழுதெல்லாம் நான் அதை நினைக்கிறேனோ என்னுடைய தாயின் அன்பை நான் நினைவு கூறுவது உண்டு. आप लोग से जैसा कुछ लोग जानते हैं, मेरा घर में 7 बच्चे थे. உங்களில் சிலர் அறிந்திருக்கிற பிரகாரமாக என்னுடைய குடும்பத்தில் 7 பிள்ளைகள் இருந்தார்கள். एकदम हम लोग ऐसा लाइन में 7 लोग थे. நாங்கள் அப்படியே வரிசையா 7 பேர் இருப்போம். जब हम लोग छोटे छोटे उम्र में थे நாங்கள் சிறிய வயதில் இருந்த பொழுது और बाहर खेलते हैं, अभी आजकल जैसा बच्चे लोग खेल रहे हैं ऐसा नहीं है. இன்றைக்கு பிள்ளைகள் இப்படியாக கையில மொபைல் வச்சு விளையாடுறாங்க, அப்படி எல்லாம் அன்றைக்கு வெளியே விளையாடுவோம். अभी 2 हाथ रहेगा तो ऐसा ऐसा खेल लेते हैं. இப்ப 2 கை இருந்துச்சுன்னா இப்படி அப்படி விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. हम लोग चोर और पुलिस खेलते हैं और कुआं में, நாங்க கிணத்துல திருடன் போலீஸ் விளையாடுவோம். और पेड़ में ऊपर नीचे कूद के हम लोग चोर पुलिस खेलते थे. மரத்துல மேலையும் கீழையும் குதிச்சு நாங்க திருடன் போலீஸ் விளையாடுவது உண்டு. और ऐसा हम लोग खेलने वाले थे. அப்படி நாங்க விளையாடுறவங்களாம் இருந்தோம். तो इसलिए रात में हम लोग सोने के बाद, எனவே நாங்கள் இரவு தூங்கின பின்பாடு, मेरा पिताजी बिजनेस करने वाले थे. என்னுடைய தகப்பனார் தொழில் செய்கிறவராக இருந்தார். मैं जो कह रहा 80-82 का समय का, நான் 80-82 நான் காரியங்களை சொல்லிட்டு இருக்கேன். इसलिए ऑनलाइन ट्रांजैक्शन नहीं है, पूरा पैसा मिलता था. எனவே அங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் கிடையாது. इसलिए बोरा में लेके आते थे मेरे पिताजी पैसा. எனவே பணத்தை வந்து அப்படியே பையில தான் எடுத்துட்டு வருவாங்க. नागरकोइल में जो इतामली करके एक जगह है, वहां मेरे पिताजी 3 बिजनेस को चला रहे थे. நாகர்கோயில்ல அங்க ஈத்தாமடி என்று சொல்லுகிற ஒரு இடத்துல அவர்கள் அந்த தொழிலை செய்து रात கொண்டிருந்தார்கள். में 12 बजे आएंगे, फिर 1-1.5 घंटा लगेगा उसका गिनेंगे, फिर 2 बजे सोने के लिए जाएंगे. நைட் 12 மணிக்கு வருவாங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் 2 மணிக்கு தான் தூங்குறதுக்கு போகணும். और मेरे मम्मी मेरे पापा सोने के बाद हमारे ना सारे बच्चों का है ना बेडशीट को उठा उठा के कहाँ पर चोट लगा है, कहाँ क्या है देख देख के मलहम लगा के उसके बाद ही सोती थी. என்னுடைய தாயார் இப்படியாக செய்வது உண்டு. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பெட்ஷீட், எல்லாரோட பெட்ஷீட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எங்கெல்லாம் அடிபட்டு இருக்கோ அங்கெல்லாம் மருந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர்கள் தூங்குவாங்க. क्योंकि 1-2 नहीं है 7 है. ஏனென்று சொன்னா 1-2 அல்ல 7. तो इसलिए इतना ध्यान देती थी. அவ்வளவாக கரிசனையாக கவனித்தார்கள். जरूर मैं मसीह में आने के चलते मेरे माँ बाप बहुत खुश थे. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்ததனால என்னுடைய பெற்றோர் மிகவும் சந்தோஷமா இருந்தது உண்மைதான். लेकिन मेरा अंदर हमेशा एक प्रकार के कमी को मैं देखता महसूस करता हूँ. ஆனால் எனக்குள்ளாக நான் எப்போதும் ஒரு குறைவை உணர்வது உண்டு. जितना मम्मी से पापा से बात करना चाहिए, जितना उन लोग के संग रहना चाहिए, वैसा नहीं रह पाए. எவ்வளவாய் அவர்களிடத்தில் பேச வேண்டுமோ, எவ்வளவாய் அவர்களிடத்தில் கூட அவர்களோடு கூட இருக்க வேண்டுமோ அவ்வளவாய் இருக்க முடியவில்லை. क्योंकि हमारे माँ हमारे लिए इतना तसल्ली, इतना हमें संभालने वाली. ஏனென்று சொன்னால் நம்முடைய தாய் அவ்வளவாய் நம்மை ஆறுதல் படுத்துகிறவர்கள், நம்மை தேற்றுகிறவர்கள். यहाँ परमेश्वर के जो बारे में बाइबल में एक वचन भी इस प्रकार का है. இங்கே வேதாகமத்திலே ஆண்டவரை குறித்து ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. देखिएगा यशायाह नबी किताब उसका आखिरी अध्याय, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய கடைசி அதிகாரம் 66वां अध्याय उसका 13वां वचन को हम देखेंगे. 66வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். यशायाह नबी किताब उसका 66वां अध्याय उसका 13वां वचन. சாரி 13வது வசனம். सॉरी. जिस प्रकार माता अपने पुत्र को शांति देती है, वैसे ही मैं भी तुम्हें शांति दूंगा. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். यहाँ लिखा हिंदी में भी, तमिल में भी, तुमको यरूशलेम ही में शांति मिलेगी.
இங்கே தமிழ்ல ஹிந்தியிலும் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். लेकिन और तमिल और अन्य अनुवादों को अगर आप देखेंगे, நீங்கள் தமிழ் அல்லது மற்ற மொழிபெயர்ப்புகளை பார்ப்பீர்கள் என்று यहाँ சொன்னால் तो शांति करके जरूर लिखा हिंदी में, அங்கே சமாதானம் என்று ஹிந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. इसका अर्थ वो हमें कंफर्ट करने वाले हैं, இதனுடைய அர்த்தம் அவர் நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். वो हमें हमारे लिए तसल्ली देते हुए हमें संभालने वाले परमेश्वर है. நமக்கு ஆறுதல் அளித்து நம்மை பராமரிக்கிற தேவனாக இருக்கிறார். आज सुबह के वक्त में परमेश्वर उस प्रकार अपना गुण को प्रकट करते हुए हमारे बीच में हैं. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் தம்மை இப்படியாக வெளிப்படுத்தி நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். यहाँ लिखा है यरूशलेम ही में शांति मिलेगी. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள். यरूशलेम का मतलब क्या है? எருசலேம் என்றால் என்ன? शांति का शहर है, சமாதானத்தின் நகரம், परमेश्वर का शहर है. ஆண்டவருடைய நகரம். यहां देखिएगा, परमेश्वर का शहर या शांति का शहर होने के बावजूद भी लोगों का वातावरण ऐसा हो सकता है संभालने लायक. ஒருவேளை இங்கே அது எருசலேமினுடைய நகரம், அதாவது தேவனுடைய சமாதானத்தின் நகரமா இருந்த பின்பும் கூட அங்கே ஜனங்களை தேற்ற வேண்டிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. मैं नहीं जानता हूं आज हमारा परिस्थिति क्या है. எனக்கு தெரியாது இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை என்னவென்று சொல்லி. हम जरूर अच्छे एक कैंपस में हैं, நாம் நல்ல வளாகத்தில் இருக்கிறது உண்மைதான். आसपास में कहीं भी ऐसा मौका नहीं है, அருகிலே எங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இல்லை. एक बहुत अच्छा वातावरण है, நல்ல ஒரு அருமையான சூழ்நிலை. हमेशा प्रार्थना है और आत्मिक बातें हैं और हमें अगुवाई करने के लिए अगुवे लोग हैं, आंटी लोग हैं, अंकल लोग हैं, उस प्रकार का वातावरण में है. எப்பொழுதும் ஜெபம் நடத்துகிற ஒரு சூழ்நிலை, நம்மை தேற்றுவதற்கு நடத்துவதற்கு நல்ல ஒரு தலைவர்களை, அங்கிள் ஆண்டிகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். तो भी आज सुबह के वक्त में आपका परिस्थिति, आपका जीवन या आपका सिचुएशन ऐसा हो सकता है. ஆனாலும் இருந்த பின்பும் கூட இந்த காலை வேளையிலே உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக காணப்படலாம். आप कुछ ऐसे बातों को लेके जैसा जो यहाँ लिखा है ऐसा घबराहट के बीच में शायद आप हो सकते हैं. ஒருவேளை நீங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது போல சில காரியங்களை கொண்டு உங்களிலே நீங்கள் கலக்கத்தோடு அமர்ந்திருக்கலாம். कुछ बातें हैं आपको डिस्कम्फर्ट में आपको लेके रखा होगा. சில காரியங்கள் உங்களை ஒருவேளை ஒரு அசாதாரண சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் வைத்திருக்கலாம். ऐसा एक अनकम्फर्ट ऐसा जगह में आपको रखा होगा. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இருக்கலாம். आप एक 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 कंफर्टेबल एक जगह को आप महसूस नहीं कर पा रहे हैं. நீங்கள் ஒரு கம்ஃபர்ட்டான காரியத்தை உணராமல் இருக்கலாம். आपके लिए ऐसा परमेश्वर का तसल्ली मां के बराबर परमेश्वर देने के लिए इस सुबह के वक्त में हमारे बीच में आया है. இந்த காலை வேளையிலே ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தாயை போல தன்னுடைய ஆறுதலையும் அந்த காரியத்தை கொடுக்கிறதற்கு உங்களுக்கு வந்திருக்கிறார். शायद अगले सप्ताह यहाँ जितने लोग हैं सब कोई नहीं रहेंगे. ஒருவேளை அடுத்த வாரம் இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதுல अनेகர் இல்லாமல் இருக்கலாம். सब अपना अपना हॉस्टल छोड़ के जाएंगे और अपना अपना गांव में जाएंगे. எல்லாரும் தங்களுடைய ஹாஸ்டல் தங்களுடைய இடத்தை விட்டுட்டு தங்களுடைய இடங்களுக்கு போவார்கள். देखिए इतना बोलते ही बच्चों का चेहरा में इतना है ना आनंद खुशी है. சொல்லும் போதே பிள்ளைகளுடைய முகத்துல சந்தோஷமா ஆனந்தம் தெரியுது. जाएंगे गांव जाएंगे, வீட்டுக்கு போவோம், और हमारे लोगों से मिलेंगे, நம்முடைய மக்களிடத்திலே சந்திப்போம். लेकिन इन सारे बातों के बीच में आपके पास ऐसा कुछ समस्या हो सकता है जिसको लेके आप घबरा हुए हैं. ஒருவேளை இந்த எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உங்களுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனையினாலே நீங்கள் கலக்கத்திலே வந்து அமர்ந்திருக்கலாம். जरूर मुझे जाना है, लेकिन उन बातों को लेके मैं क्या करूं? நான் போக வேண்டியது உண்மைதான், ஆனால் அந்த காரியங்களை கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? यहाँ परमेश्वर इसलिए नया नियम में ऐसा एक कंफर्टर को हमारे लिए दिया है. எனவே தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அப்படிப்பட்ட ஒரு தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். और एक वचन को पढ़ेंगे, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். सुसमाचार उसका 14 अध्याय 14th चैप्टर, யோவான் எழுதின புத்தகம் அதனுடைய 14வது அதிகாரம், और उसका 16 वचन को हम सुनेंगे. அதனுடைய 16வது வசனத்தை यूहन्ना கேட்கலாம். 14 अध्याय उसका 16 वचन. யோவான் 14:16. मैं पिता से विनती करूंगा और वह तुम्हें एक और सहायक देगा कि वह सर्वदा तुम्हारे साथ रहे. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். यहाँ हमेशा हमेशा हमें संभालने के लिए एक सहायक को परमेश्वर वायदा के रूप में दिया है. இங்கே எப்போதும் நம்மை பராமரிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு தேற்றரவாளனை கொடுத்திருக்கிறார். दुनिया में कोई भी हमारे लिए गारंटी नहीं है. இந்த உலகத்திலே ஒருவரும் நமக்கு உத்தரவாதம் இல்லை.
कोई क्षेत्र हमारे लिए गारंटी नहीं है, எந்த இடமும் நமக்கு நிரந்தரம் இல்லை, किसी भी प्रकार का पद भी हमारा गारंटी नहीं है, எந்த பதவியும் நமக்கு உத்தரவாதம் அளிக்காது. हमारा उम्र, हमारा शरीर, हमारा सुंदरता, हमारा ताकत, नो गारंटी. நம்முடைய சரீரம், நம்முடைய வயது, நம்முடைய பலன் அதுவும் நமக்கு உத்தரவாதம் இல்லை. आप किसी को भी रख सकते हैं, कुछ भी बातों को रख सकते हैं, நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் வைக்கலாம், யாரை வேண்டுமானாலும் வைக்கலாம், कुछ भी बातों के लिए गारंटी नहीं है. எந்த காரியத்துக்கும் உத்தரவாதம் நிரந்தரமாக கிடையாது. बगल वाला हाथ पकड़ के बोलिएगा, அருகில் இருக்கிறவர்கள் கரத்தை பிடித்து சொல்லுங்கள், सब चाइना मालबा, எல்லாமே சைனா பொருள் தான். ये दुनिया में सब कुछ चाइना प्रोडक्ट है, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சைனா பொருள் தான். कोई गारंटी नहीं. எதுக்குமே கேரண்டி हम கிடையாது. लोग सोचते हैं हाँ ये है वो है, नहीं 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 नहीं, गारंटी नहीं है. நம்ம நினைக்கலாம் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க, ஆனா எதுக்குமே கேரண்டி கிடையாது. आपके लिए मेरे लिए एक कंफर्टर है. ஆனால் உங்களுக்காக எனக்காக ஒரு தேற்றரவாளன் आप உண்டு. हर वातावरण में खुश रह सकते हैं, நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷமாய் இருக்க முடியும். हर परिस्थिति में आप हिम्मत के साथ आगे बढ़ सकते हैं, எல்லா சூழ்நிலைகளிலும் தைரியத்தோடு தொடர்ந்து முன்னேற முடியும். हर वातावरण में आपके अंदर का उत्साह में आप आगे बढ़ सकते हैं. எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்குள்ளாக உள்ள உற்சாகத்தோடு தொடர்ந்து முன்னேற முடியும். ये पवित्र आत्मा जो कंफर्टर हमारे लिए मिला है, இந்த பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். हमेशा हमेशा हमारे साथ रहने के लिए, எப்போதும் நம்மோடு கூட இருப்பதற்காக. इसलिए कल भी हमारे जाशुआ भाई के आदिन में लोग मिलके आपको उस प्रकार के बातों में प्रार्थना चलाएं जवान लोगों के लिए. எனவேதான் நேற்றும் நம்முடைய ஜோசுவா சகோதரன் தலைமையின் கீழாக சிலர் இணைந்து உங்களுக்கு அப்படியாக ஜெபத்திலே मैं நடத்தினார்கள். जल्दी से जल्दी यहाँ दो व्यक्ति को मैं दिखाऊंगा नया नियम में, இங்கே புதிய ஏற்பாட்டிலே வேகமாக 2 நபர்களை நான் உங்களுக்கு காண்பிப்பேன். केवल थोड़ा बहुत बता के मैं आगे बढ़ूंगा. கொஞ்சம் நான் சொல்லி தொடர்ந்து முன்னேற விரும்புகிறேன். देखिएगा, एक स्टीफनुस है, ஒன்று தீமோத்தேயு ஸ்தேவான், एक स्टीफनुस है, ஒன்று ஸ்தேவான், दूसरा अनन्या सफीरा का परिवार है. இரண்டாவது அனனியா சப்பீரால் குடும்பம். मेरे बातों को थोड़ा सा ध्यान दीजिएगा. என்னுடைய காரியத்தை கவனமாய் கவனியுங்கள். दोनों अच्छा वातावरण में ही थे, 2 பேரும் நல்ல சூழ்நிலையில் தான் இருந்தார்கள். जहां प्रभु यीशु मसीह घूम घूम के सेवा किए, वो ऐसा ही वातावरण में है. எங்க இயேசு கிறிஸ்து இங்கும் அங்குமாக சுற்றி திரிந்து ஊழியம் செய்தாரோ அதே இடத்துல தான் அவர்களும் இருக்கிறார்கள். यहाँ देखिएगा, और दोनों समस्या में पड़े. அங்கே பாருங்கள் 2 பேரும் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போனார்கள். मेरी बातों को थोड़ा ध्यान से सुनिएगा. என்னுடைய காரியத்தை கவனமாய் கவனியுங்கள். दोनों के पास समस्याएं, 2 பேரிடத்திலும் பிரச்சனைகள் உண்டு. यहाँ देखिएगा, स्टीफनुस के चारों तरफ विरोधी लोग खड़े हो गए. இங்கே ஸ்தேவானை பாருங்கள், 4 புறமும் அவர்களை சுற்றி விரோதிகள் எழும்பி வந்தார்கள். जब वो किसी भी व्यक्ति के विरोध में गलती नहीं किया, அவர் ஒருவருக்கும் விரோதமாக தவறு செய்யாத பொழுது, भलाइयों को करते रहा जैसा यीशु ने किया, இயேசு செய்த பிரகாரமாக நன்மைகளை மாத்திரம் செய்து கொண்டிருந்த பொழுது, अनन्या सफीरा के पास भी समस्या था. அனனியா சப்பீரால் இடத்திலும் பிரச்சனைகள் இருந்தது. कुछ जरूरतें, कुछ ऐसे बातें हैं, कुछ भी उनके पास भी था. அவர்களுக்கும் சில தேவைகள் இருந்தது, சில காரியங்கள் அப்படியாக ध्यान இருந்தது. से सुनिएगा. கவனமாய் கவனியுங்கள். एक जन पवित्र आत्मा जो कंफर्टर है, उनको सहारा ले लिया, ஒருவர் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளரின் உதவியை நாடினார். और दूसरा இன்னொருவர் वो पवित्र आत्मा की जगह पर दुनिया के आत्मा का सहारा ले ली. பரிசுத்த ஆவியானவரை எடுப்பதற்கு பதிலாக இந்த உலகத்தில் உள்ள ஆவியை எடுத்துக்கொண்டது. यहाँ जब इन दोनों के बारे में देखते हैं, இந்த 2 பேரை குறித்து நான் பார்க்கும் பொழுது, देखिएगा, आप प्रेरितों के काम उसका 7वां अध्याय का आखिरी में जाके देखिएगा. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்தின் கடைசியிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, जब आप बच्चे, मैं आपसे कहने के लिए मैं चाहता हूँ, பிள்ளைகளை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன், सारे बड़े लोगों से भी मैं कहने के लिए चाहता हूँ, எல்லா பெரியோரிடத்திலும் சொல்ல விரும்புகிறேன், आपके वातावरण जब बिगड़ जाएगा, जब आप समस्या में पड़ेंगे, எப்பொழுது உங்களுடைய சூழ்நிலை மாறி போய் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகிறீர்களோ, अगर आपके पास पवित्र आत्मा जो कंफर्टर रहेगा, ஒருவேளை பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் உங்களுக்கு கூட இருப்பார் என்று சொன்னார். जैसा स्टीफनुस ने ऊपर देखा, वैसा ही हम ऊपर देखेंगे. எப்படியாக ஸ்தேவான் வானத்தை நோக்கி பார்த்தாரோ அதே போல நாமும் மேல் நோக்கி பார்ப்போம். कंफर्टर क्या काम कर सकता है? தேற்றரவாளன் என்ன காரியம் செய்ய முடியும்? हमें नीचे के बातों में ध्यान देने नहीं देगा, இந்த உலகத்துக்கு கீழான காரியங்களின் மேலே நம்மை கவனம் வைக்க விட மாட்டார். लेकिन यहाँ देखिएगा, अनन्या सफीरा, இங்கே அனனியா சப்பீராவை பாருங்கள், वे लोग नीचे देखने लगा. இங்கே கீழ உள்ள கீழான காரியங்கள் மேலே கவனம் வைத்தார்கள். कुछ बातों को वे लोग सोचे होंगे, சில காரியங்களை அவர்கள் பார்த்திருப்பார்கள். माइंडसेट सब earthly, அவங்க உலக பிரகாரமான கவனம், और धरती के जो हर प्रकार के विचार है उनके अंदर में आने लगा. உலக பிரகாரமான எல்லா காரியங்களின் எண்ணங்களும் அவர்களுக்குள்ள கடந்து வந்தது. जब पवित्र आत्मा कंफर्टर हमारे साथ रहेंगे, பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் நம்மோடு கூட जैसा எப்போது मैं बताया இருக்கிறாரோ, था, जितना भी चाइना माल रहे हमारे सारों நான் तरफ, சொன்ன பிரகாரமாக நம்மை சுற்றிலும் எவ்வளவாக சைனா பொருட்கள் இருந்தாலும் சரி, कोई गारंटी नहीं, ஒன்றுத்திற்கும் உத்தரவாதம் இல்ல. हम ऊपर ही देखेंगे, நாம் எப்போதும் மேலே தான் கண் हम நோக்கி ऊपर ही பார்ப்போம். देखेंगे. நாம் பரலோகத்தை தான் கண் நோக்கி पवित्र பார்ப்போம். आत्मा जब
कंफर्टर रहेगा, हमारे आंखें हमेशा ऊपर रहेगा। பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்முடைய தேற்றரவாளனாய் இருப்பாரோ அப்போது நாம் எப்போதும் நம்முடைய கவனம் மேல் நோக்கி இருக்கும். दूसरा, இரண்டாவது, स्तिफनुस यीशु को खड़े होते हुए देखे। ஸ்தேவான் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை பார்த்தார். पवित्र आत्मा कंफर्टर के रूप में स्तिफनुस के साथ थे। பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது தேற்றரவாளனாக ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் இருந்தாரோ हर बातों के बीच में यीशु खड़ा होते हुए देखे। எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் இயேசு எழுந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது. बच्चे बड़े आपके जीवन में वो कंफर्टर रहेगा। ஒருவேளை பரிசுத்த சிறு பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவராய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேற்றரவாளனாய் இருப்பார் என்று சொன்னால் वातावरण समस्याओं के बीच में यीशु खड़े होते हुए आप देख सकते हैं। எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் இயேசு எழுந்து நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். यीशु खड़ा हो जाएगा, எப்பொழுது இயேசு எழுந்து நிற்கிறாரோ आपके लिए किसी भी प्रकार की बातें आपको गिरा नहीं सकता है। எந்த காரியமும் உங்களை கீழே விழ தள்ள முடியாது. लेकिन यहाँ अननिया सपीरा के सामने यीशु खड़ा नहीं हुआ। இங்கே அனனியா சப்பீராவுடைய வாழ்க்கையில இயேசு எழுந்து நிற்கல. दुनिया के विचार उनके अंदर आने लगा, உலக பிரகாரமான எண்ணம் அவர்களுக்கு வெளிப்பட்ட போது परिवार खड़ा होने लगा, குடும்பம் எழுந்து நின்றது, और भविष्य की बातें खड़े होने लगा, எதிர்காலத்துக்குரிய காரியம் எழுந்து நின்றது, और बच्चों की बातें खड़े होने लगा। பிள்ளைகளுடைய காரியம் எழுந்து நின்றது. तीसरा, மூன்றாவது, यहाँ जब हम स्तिफनुस के बारे में देखते हैं, இங்கே ஸ்தேவானுடைய வாழ்க்கையில நான் பார்க்கும் பொழுது पौलुस के समान वो एक अच्छा अंत को जीवन में देखा। பவுலை போல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முடிவை அவர் பார்த்தார். यीशु के हाथ में अपना जीवन को सौंपते हुए இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை आखिरी அர்ப்பணித்தவராய், तक यीशु के स्वभाव को प्रकट करते हुए கடைசி வரை இயேசுவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினவராய், शांति के साथ। சமாதானமாய். लेकिन अननिया सपना का अंत ऐसा नहीं हुआ। ஆனா அனனியா சப்பீராவுடைய முடிவு அப்படி அல்ல. कई बार हम कोशिश करते हैं அநேக முறை நாம் முயற்சி செய்கிறோம் दुनिया में हमारे लिए कंफर्टर्स हो जाएं। இந்த உலகத்திலே நமக்கு தேற்றரவாளர்கள் கிடைத்து விட வேண்டும், ये करने से हमको कंफर्ट मिलेगा, இது செய்தால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும், उन लोगों के संग रहेंगे हमको कंफर्ट मिलेगा, அவர்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னால் ஆறுதலா இருக்கும், ऐसे ऐसे जगह जाएंगे हमको कंफर्ट मिलेगा, அப்படிப்பட்ட இடங்களுக்கு போவேன் என்று சொன்னால் ஆறுதலா இருப்பேன். सारे कंफर्टर्स फेल हो जाएंगे। இந்த எல்லா தேற்றரவாளர்களும் தோற்று போய் விடுவார்கள். आज नहीं तो कल, कल नहीं तो परसों नहीं तो आप कभी ना कभी इन बातों को अनुभव करेंगे ही। இன்றைக்கு இல்லனா நாளை, நாளை இல்லனால் மறுநாள், இல்லையால் என்ன என்றாயிலும் ஒரு நாள் நீங்கள் இதை அனுபவிப்பீர்கள். मेरे बच्चे कान खोल के सुनिए, என்னுடைய பிள்ளைகளே காதை திறந்து கேளுங்கள். दुनिया के कंफर्टर्स के पीछे अगर पड़ेंगे कभी ना कहीं आप धोखा खाएंगे। இந்த உலக தேற்றரவாளர்களின் பின்பாக நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் என்றாயிலும் ஒரு நாள் தோல்வியை சந்திப்பீர்கள். जब आप कंफर्टर को पकड़ लेंगे, நீங்கள் என்றைக்கு தேற்றரவாளனை பற்றிக் கொள்கிறீர்களோ वो कभी आपको छोड़ेंगे नहीं, அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். हमेशा आपके विचार को ऊपर देखने देगा, எப்போதும் உங்களுடைய எண்ணங்களை மேல் நோக்கி பார்க்க வைப்பார். हर बातों के बीच में यीशु आपके लिए खड़े रहेंगे। எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் இயேசு உங்களுக்காக எழுந்து நிற்பார். आप एक अच्छा दौड़ को पूरा करते हुए आप परमेश्वर के पास जाएंगे। நீங்கள் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினவர்களாய் இயேசு அண்டைக்கு போய் சேர முடியும். उस प्रकार का कंफर्ट को देने के लिए प्रभु यीशु मसीह हमारे लिए वायदा दिया है। அப்படிப்பட்ட தேற்றரவாளனை கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். विचार के साथ हमारे बातें, हमारे समस्याएं हैं, हमारे वातावरण कुछ भी क्यों न हो, हम प्रभु को आराधना करने के लिए हम सब कोई खड़े हो जाएंगे। இன்றைக்கு இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய காரியங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஆண்டவரை நாம்